பஸ் டார்ஜிலிங்கை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. அதில் ஜன்னல் ஓரமாக சத்யா இருக்க, அவள் பக்கத்தில் சஞ்சய் உட்கார்ந்திருந்தான். இருவரும் டார்ஜிலிங்கின் இயற்கை எழிலில் சிறிது நேரம் மனதை பறிகொடுத்து இருந்தனர். டெல்லியில் இருந்து நான் அம்மாவுடன் போனில் பேசியிருக்க கூடாது சத்யா. அப்படியே புறப்பட்டு இங்கு வந்திருக்க வேண்டும். அவருடன் பேசாவிட்டால் அவர்களுக்கு நம்மை பற்றி எப்படி செய்தி தெரியுமாம்? பேசியதால் தானே அம்மா அப்படியெல்லாம் கேட்கிறார். என் மீது வர வர அவருக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது சத்யா. அப்படி இல்ல, உங்க அண்ணா வரவில்லையே என்ற கவலை அவருக்கு. அதெல்லாம் பெரிதுபடுத்தாதீர்கள். மாமியாருக்கு ஏற்ற மருமகள் தான். போ, நீயும் நானும் எங்கே தங்கி இருக்கிறோம்? இன்னும் வர எத்தனை நாள் ஆகும்? சத்யா எங்கே? அவளை பேச சொல். அடேயப்பா, என்னென்ன கேட்கிறார்? இதற்கு போய் கோபித்துக் கொள்ளாதீர்கள். நான் என்னவோ பெண்களையே முன்னும் பின்னும் பார்க்காதவன் போலதான் நீயும் அம்மாவும் பேசுகிறீர்கள். ஒழுங்காக இருப்பவனை கூட அம்மா தன் சந்தேகத்தாலேயே கெடுத்து விடுவார் போலிருக்கிறது. சஞ்சய் மெல்லிய குரலில் பேசினாலும் அதில் உக்கிரம் தோணித்தது. அப்படியெல்லாம் ஏன் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள்? நான் ஒன்றும் தவறாக புரிந்து கொள்ளவில்லை. நான் அப்படிதான் தவறாக நடந்து கொள்வதாக வைத்துக்கொள். உன்னாலும் உன் அத்தையாலும் என்ன செய்ய முடியும்? அவன் முகம் செவந்திருந்தது. இவன் கோபத்தை இப்படியே விடக்கூடாது என்று எண்ணிய சத்யா அவனது இடது தோளை தன் நெஞ்சோடு அணைத்து அவன் தோளில் முகம் சாய்த்து கொண்டான். அவன் இடக்கரம் அவன் மடியில் தவழ்ந்தது. சஞ்சய், அதையெல்லாம் மறந்து விடுங்கள். நான் உங்களை சந்தேகப்படுகிறேனா? அதுதானே உங்களுக்கு முக்கியம் என மெல்லிய குரலில் கொஞ்சலாக சொன்னாள் சத்யா. அவள் கொஞ்சலில் மதிமயங்கிய சஞ்சய், மகாராணிக்கே இந்த ஏழையின் மேல் என்ன திடீரென கருணை பிறந்திருக்கிறது என்றான் சஞ்சய் குறும்பாக, அவள் கன்னத்தில் கிள்ளி. அதற்கு அவள் பதில் ஒரு மோனலிசா புன்னகை. பஸ் நிறைய கூட்டம் இருந்த போதும் அவர்களை யாரும் கவனித்ததாக தெரியவில்லை. எல்லோரும் வேற்று மொழிக்காரர்கள். அது மட்டுமல்ல, தேனிலவுக்கு வரும் ஜோடிகள் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் வேறு. இதமான அணைப்பில் தம்மை மறந்திருந்த அவர்கள் எதிரில் மலையிலிருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்த ஒரு பஸ் அவர்களை கடந்ததையோ அதில் விஜய் அமர்ந்து இருந்ததையோ சுத்தமாக கவனிக்கவே இல்லை. விஜய் வந்த காரியம் நிறைவேறாத தவிப்பில் பஸ்ஸில் முன் சீட்டில் இருந்த ஜோடியை பார்த்தவாறு இருந்தான். அந்த இளம் பெண் சாயலில் கொஞ்சம் ரேஷ்மாவை போல் இருந்ததாக அவனுக்கு பட்டது. அவன் ரயிலில் பிரிகையில் அவள் கண்களில் நீர் வழிய நின்ற கோலம் கண்ணில் தெரிந்தது. ரேஷ்மா இந்நேரம் டெல்லியில் என்ன செய்து கொண்டிருப்பாள்? அவன் சிந்தனை அங்கு இருக்கவில்லை. விஜயாவது மலை மீது ஏறிக்கொண்டிருந்த அந்த பஸ்ஸில் உள்ளவர்களை உற்று நோக்கி இருந்தால் தன்னை தேடிச் செல்லும் மனைவியையும் தம்பியையும் கண்டிருப்பான். சத்யாவின் அணைப்பில் சஞ்சய் இருப்பதை பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருப்பான். அந்த மூவரும் ஒருவரை ஒருவர் கவனித்திருந்தால் பிற்காலத்தில் நிகழ இருந்த எத்தனையோ சம்பவங்களை தவிர்த்திருக்கலாம். கற்பக அம்மையார் கூட தன் கடைசி கால ஆசை நிறைவேறிய திருப்தியில் விஜயின் மடியில் உயிரை விட்டிருப்பார். இவர்கள் கவனிக்காமலேயே பிரிவதை விதி என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? அந்த தங்கும் விடுதியின் அறைக்குள் நுழைந்த சத்யாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு சிறிய அறை, அதை ஒட்டி பாத்ரூம், அவ்வளவுதான். கட்டில்கள் இரண்டும் ஒட்டி போடப்பட்டு இருந்தன. சத்யா, என்ன விழிக்கிறாய்? அப்பாடா, இந்த இடம் கிடைப்பதற்குள் என்ன பாடுபட்டோம் தெரியுமல்லவா என்றான் சஞ்சய் கோட்டை கலற்றி ஹேங்கரில் மாட்டியபடி. சாவதானமாக கட்டிலில் சோர்ந்து அமர்ந்தான். சத்யா நாற்காலியில் தன்னை புதைத்து கொண்டாள். இவருடன் எப்படி இங்கே காலம் கழிப்பது என அவள் கவலைப்படுவது மிக நன்றாக தெரிந்தது. காட்டேஜோ பெரிய இடமோ வீடோ எதுவுமே அவர்களுக்கு வாடகைக்கு கிடைக்கவில்லை.
சீசன் காலமாதலால் எல்லாமே முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இவர்கள் மீது இறக்கப்பட்டு அந்த விடுதிக்காரன் இதை விட்டு இருக்கிறான். இது கூட இல்லாவிட்டால் நடுகும் குளிரில் மரத்தடியில் தான் தங்க வேண்டும். நினைத்து பார்க்கவே சஞ்சய்க்கு கடினமாக இருந்தது. ரேஷ்மா கொடுத்த முகவரிக்கு நாம் போக வேண்டாமா என்றாள் சத்யா. இரவு மணி 10 இந்த குளிரில் புதிய இடத்தில் எங்கே என்று போய் தேடுவது? எல்லாம் நாளை காலைதான் என்ற அவன் 2 கட்டில்களை பிரித்து நடுவில் நிறைய இடைவெளியை விட்டு சுவரோரமாக இழுத்து போட்டான். வரும்போதே சாப்பிட்டு இருந்ததால் அந்த பிரச்சனை இருக்கவில்லை. இப்பொழுது படுத்துக் கொள்வதுதான் அவளுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்தது. இவர் முன்னிலையில் எப்படி படுத்து தூங்குவது? ஏன் சத்யா, படுத்துக்கொள்ளேன். நேரமாகவில்லை. படுத்துக்கிறேன். இங்க பார் சத்யா, நான் இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையானால் சொல்லிவிடு. நான் வெளியே படுத்துக் கொள்கிறேன். குளிராதா உங்களுக்கு? பரவாயில்ல, நன்றாக குளிரட்டும். நம்பிக்கை இல்லாதவர்களை விட குளிரே பரவாயில்ல. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நீங்கள் இங்கேயே படுத்துக் கொள்ளுங்கள். நீ ஒன்றும் என்னை பற்றி சந்தேகப்படாதே. இதோ மாத்திரை சாப்பிடுகிறேன். நன்றாக தூங்கி விடுவேன். நீ எப்படியோ போ என்றபடி அவன் மாத்திரையை வாயிலிட்டு நீர் பருகினான். அவள் வாய் திறவாத அவனிடமிருந்து ஒரு மாத்திரையை தானும் சாப்பிட்டாள். நன்றாக இழுத்து போத்திக்கொண்டு அவனுக்கு முதுகை காட்டியபடி படுத்து சிறிது நேரத்தில் தூங்கியும் விட்டாள். பரவாயில்ல, என் மீது நம்பிக்கை கூட இருக்கிறது என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு சிரித்த சஞ்சய் கொஞ்ச நேரம் படுத்து கொண்டிருந்தான். மின் விளக்கு எரிந்து கொண்டிருக்க அப்படியே தூங்கிவிட்டான். மறுநாள் காலை 10 மணி அளவில் தான் அவர்களால் வெளியே புறப்பட முடிந்தது. தூக்கத்தில் இருந்து எழுவதற்கு மணி 8 ஆகிவிட்டது. பச்சை பசேல் என்ற தேயிலை தோட்டங்களும் அழகிய பூச்செடிகளும் அவர்களை பெரிதும் கவர்ந்தது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். சத்யா, நாம் இங்கே இப்படி வந்திருக்க கூடாது என்றான் சஞ்சய், கண்களில் மின்னொளி தோன்ற. வேறு எப்படி வந்திருக்க வேண்டுமாம்? அவனை திரும்பி பார்க்காமலேயே மலர்களின் அழகில் சொக்கி பேசி கொண்டு வந்தாள். வந்து சத்யா, தயங்கிய சஞ்சய் மேற்கொண்டு வந்து பேசவில்லை. நம்முடைய தேனிலவருக்கு இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்ல நினைத்தான். சும்மா பேசினாலே கோபிப்பவள் இப்படி வேறு சொல்லிவிட்டால் உடனே சென்னைக்கு கிளம்ப வேண்டும் என்பாளே என்று நினைத்தான். என்ன சொல்ல வந்தீர்கள்? பாதிலே நிறுத்திவிட்டீர்கள். ஐயோ வேண்டா தாயே, உன்னிடம் சொல்லிவிட்டால் நான் நன்றாக வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும். பிளீஸ் சஞ்சய். நான் மாட்டேன். அம்மா, என்னிடம் இத்தனை பயமா என நினைத்த போது சத்யாவுக்கு சிரிப்பு வந்தது. மகாராணியின் முகம் ஏனோ மலர்கிறதே, நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் மட்டும் சொல்வேனா என்ன என்றாள் சத்யா தன் கன்னங்கள் குழிய விரல்களை ஆட்டியபடி. அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ரேஷ்மா கொடுத்த முகவரியை தேடி சென்ற போது அவர்களுக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது. விஜய் குறிப்பிட்டிருந்த அந்த டாக்டர் 1 மாதத்திற்கு முன்புதான் கார் விபத்தில் மரணம் அடைந்து விட்டாராம். அந்த வீட்டில் வேறு யாரோ குடியிருந்தனர். சமீபத்தில் டாக்டரை தேடி வேறு யாரேனும் வந்தனரா என சஞ்சய் கேட்டபோது அவனை போன்ற சாயல் கொண்ட மனிதர் ஒருவர் தேடி வந்ததாக செய்தி கிடைத்தது. அப்பொழுது விஜய் டார்ஜிலிங்கில் தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு இருவரும் வந்தனர். எனவே ஒவ்வொரு தங்கும் விடுதியாக ஏறி இறங்கினர். எந்த விடுதியிலும் அவன் தங்கி இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமே இல்லாமல் இருந்தது. கடைசியில் மனம் சலித்து அவர்கள் தங்கள் விடுதிக்கு வரவேற்பாளர்களிடம் கேட்டபோது அவன் பதிவேட்டை எடுத்து புரட்டி பார்த்தான். நேற்று காலை வரை தங்கி இருந்தான் என்றும் அதன் பின் காலி செய்துவிட்டு எங்கு சென்றான் என தெரியவில்லை எனவும் சொன்னான். சஞ்சய்க்கு இது பெரிதும் அதிர்ச்சி அளித்தது. ஒரே விடுதியில் தங்கி இருக்க நேர்ந்தும் அவனை காண முடியாமல் போய்விட்டதே. இந்த அண்ணா என்ன கண்ணாமூச்சி ஆடுகிறானா என சலித்து கொள்ளவும் செய்தான். சத்யா, இதப்பார், இனிமே விஜயை தேட நான் எங்கேயும் போக மாட்டேன். அவன் ஓடி போன மாதிரி தானாகவே வரட்டும். சின்ன குழந்தையா என்ன அவனை நான் தேடிக்கொண்டு திரிய? என்னை விட 3 வயது பெரியவன். நீ ஆயிற்று, உன் அத்தை ஆயிற்று. எப்படியோ பொங்கல்.
இனி யார் வேண்டுமானாலும் தேடுங்கள், நான் தேட மாட்டேன் என்றான் சலிப்புடன். அவர் கிடைக்காவிட்டால் என்னிடம் ஏன் சலித்துக் கொள்கிறீர்களாம்? நான் எப்போவாவது அவரை தேட சொல்லியிருக்கிறேனா? எல்லாம் உன்னாலதான். நீ ஒரு நல்ல முடிவுக்கு வந்தால் இந்த தேடும் முயற்சியே இருக்காது. அம்மாவும் பேசாமல் அடங்கி விடுவார். அவன் வருகிற போது வந்து விட்டு போகிறான். அது என்ன நல்ல முடிவு? விளக்கமாக தான் சொல்லுங்களேன். சொல்வேன், நீ கோபித்துக் கொள்வாயா? இல்ல, சொல்லுங்கள். சத்தியமாகவா? சத்தியமா கோபித்துக் கொள்ளவில்லை, சொல்லுங்கள். இந்த சத்யா மிஸ்ஸஸ் சஞ்சய் என்று ஆகிவிட்டால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. சஞ்சய், என்ன இது? வீறிட்டாள் சத்யா. அவளுக்கு இது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. முகம் வெளுத்து களை இழந்தது. பார்த்தாயா, நான் அப்போதே சொன்னேன் அல்லவா, உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று. அதனாலதான் சொல்ல தயங்கினேன். இதில் எந்த தவறும் இல்லை சத்யா. இதற்கு சட்டத்தில் நிறைய இடம் இருக்கிறது. சட்டத்தில் இடம் இருக்கலாம், சமூகத்தில் இடம் இருக்காதே. சமூகம் என்பது மனிதனால் உருவாக்கப்படுவதுதான் சத்யா. சத்யா இதற்கு மேல் பேசவில்லை. இவர் நெஞ்சில் ஆசைகளும் கனவுகளும் கொழுந்துவிட்டு எரிகின்றன. தயங்காமல் வெளியே சொல்கிறார். அவள் நினைக்கலாம், ஆனால் அதை வெளியே சொல்ல முடியுமா? அவள் என்ன இருந்தாலும் ஒரு பெண் தானே. அவர்கள் தங்கியிருந்த 3 நாட்களும் இந்த பேச்சையே மறந்தவர்கள் போல் நடந்து கொண்டார்கள். 4வது நாளை பற்றி சத்யா முன்கூட்டியே அறிந்திருந்ததால் நிலை குலைந்து போயிருப்பாள். முனியாண்டி, நீ எங்கேயோ போக வேண்டும் என்றாயே, போய்விட்டு வந்துவிடு என்றார் கற்பக அம்மையார். தன்னை அவர் இங்கிருந்து துரத்த பார்க்கிறார். என்னவோ தனியாக பேச வேண்டும் போலிருக்கிறது என்று எண்ணியவனாய் துண்டை உதறி வெற்று தோளில் மீது போட்டு கொண்டு பல்லிடுக்கில் நேரடி கொண்டிருந்த வெற்றிலியை விரலால் எடுத்தவனாய் இமய மங்களாவின் காம்பவுண்டை விட்டு வெளியேறினான். அவன் போகும் வரை பேசாமலேயே இருந்த அந்த அம்மையார் அவன் மறைந்த பின் தான் பேசவே ஆரம்பித்தார். அந்த அம்மையாரும் சத்யாவின் தந்தை ராமலிங்கமும் பிரம்ம நாற்காலியில் காம்பவுண்டில் அமர்ந்திருந்தனர். இப்போதெல்லாம் அந்த அம்மையாரின் பேச்சு துணைக்கு அவர் இருப்பது மிகவும் சௌகரியமாக இருந்தது. அவர் மனைவி சிவகாமி இறந்த பின் அவர் தனிமையில் சமைத்து சாப்பிட்டு கொண்டு தவித்த போது கற்பக அம்மையார் சஞ்சயுடன் சென்று விடாப்பிடியாக அழைத்து வந்து விட்டார். அவர் என்ன மறுத்து சொல்லியும் அந்த அம்மையார் கேட்கவில்லை. அவர் அந்த அம்மையாரை விட சில வருடங்கள் இளையவராக இருந்த காரணத்தால் அவர் பேச்சு எடுபடவில்லை. நான் காலையில் ட்ரங்காலில் பேசும்போது நீங்கள் கேட்டீர்களா? சஞ்சய்க்கு என்னிடம் வர வர கோபம் அதிகமாக வருகிறது என்றார் கற்பக அம்மையார். நானும் கூட தான் இருந்தேன். அவருக்கு இள ரத்தம், அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தக்கூடாது என்றார் ராமலிங்கம். இல்ல தம்பி, நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். அவன் எண்ணம் எனக்கு நன்றாக புரிகிறது. என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சஞ்சய் மிகவும் நல்ல மாதிரி ஆயிற்றே, அப்படி என்னம்மா செய்து விட்டார்? அவன் நல்ல பிள்ளைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆரம்பத்தில் நான் ஏதோ குறும்புக்காரன் என பேசாமல் இருந்து விட்டேன். போக போகதான் தெரிந்து கொண்டேன் அவன் சத்யாவை நேசிக்கிறான். நான் இத பல நேரங்களில் கவனித்திருக்கிறேன். என்னம்மா இது? பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இது அதிர்ச்சி அல்ல, இன்னும் சொல்கிறேன் கேளுங்கள். சத்யாவை என் சொந்த மகளை போல் கவனிக்கிறேன். அவள் என்ன தப்பு செய்தாலும் நான் மன்னிக்க தயங்க மாட்டேன். நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள். என்னடா இவள் இப்படி சொல்கிறாளே என்று. உங்கள் பெண் சத்யா சஞ்சய் மீது உயிரையே வைத்திருக்கிறாள். உண்மையாகவா? இது என்ன கொடுமை! மாப்பிள்ளை திரும்பி வந்தால்? அதைதான் நானும் நினைக்கிறேன். விஜய் திரும்பி வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கதி என்னவாவது? எத்தனை அழகான பெண்ணை பார்த்தாலும் இவன் வேண்டாம் என்கிறான். இந்த சத்யாவுக்கு கால் வெளி தலைவலி என்றால் கூட பதறி விடுகிறான். டாக்டர் கூட அவனுக்கு 2ஆம் பட்சம்தான். எனக்கு தெரியாது என்று நாடகம் ஆடுகிறான். இத்தனை வயதாகியும் இது கூடவா புரியாது? அப்பொழுது இருவரையும் ஒன்றாக சேர்த்து டெல்லி அனுப்பிவிட்டீர்களே, டார்ஜிலிங்கு வேறு போயிருக்கிறார்களே. சின்ன சிறுசுகள், இவர்கள் நம்ப முடியுமா?
சஞ்சய் என்னால் நம்ப முடியவில்லைதான். ஆனால் சத்யாவை நான் பூர்ணமாக நம்புகிறேன். அவள் என்னதான் அவன் மீது பாசம் வைத்திருந்தாலும் ஒரு வரைமுறைக்கு மேல் போக மாட்டாள். அவள் போனால்தான் விஜயை அழைத்து வருவாள் என்ற நம்பிக்கை எனக்கு. சத்யா சஞ்சயை விரும்புவதாக சொல்கிறீர்கள். அவள் எப்படி மாப்பிள்ளையை அழைத்து வருவாள் என நம்புகிறீர்கள்? சத்யா உங்கள் பெண்தான். ஆனால் அவளை பற்றி எனக்கு நன்கு தெரியும். எனக்காக அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். இல்லாவிட்டால் அந்த கிறுக்கனோடு அனுப்புவேனா நான்? என்னம்மா இது? சத்யாவா உங்கள் இளைய மகனை விரும்புகிறாள்? என்னால் நம்பவே முடியவில்லை. பாம்பின் கால் பாம்பறியும் என்பார்கள். ஒரு பெண்ணை பற்றி மற்றொரு பெண்ணுக்கு தெரியாதா? சஞ்சய் வராவிட்டால் இவள் சாப்பிடவே மாட்டாள். இன்றைக்கு என்ன இத்தனை நேரம் அத்தை என 10 தடவை கேட்டு விடுவாள். அவனுக்கு மண்டையில் அடிப்பட்டதே. அப்பொழுது இவள் சேர்ந்தாற் போல 3 நாட்கள் சாப்பிடவில்லை. அவன் கட்டிலே கதி என கிடந்தாள். என்னை கூட ஓரிரு முறைதான் வந்து பார்ப்பாள். அவன் ஆஸ்பத்திரியில் இருந்தவரை சாயம் போன புடவைகளை கட்டிக்கொண்டு சோகமே உருவாக இருந்தாள். நான் திட்டி அதன் பின் அலங்கரித்துக் கொள்ள ஆரம்பித்தாள். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு திருப்தி. இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்களே தவிர தவறாக நடந்து கொள்ளவில்லை. அதையும் நான் கண்காணித்து வந்திருக்கிறேன். மாப்பிள்ளை திரும்பி வந்துவிட்டால் இவர்கள் என்ன செய்வார்கள்? அவரே இதை அறிந்ததால் எத்தனை வேதனைப்படுவார். அதுதான் என் கவலையும் தம்பி. ஆனால் அந்த விஜய்க்கு நன்றாக வேண்டும். யார் அவனை பொண்டாட்டியை விட்டு ஓட சொன்னது? போதாத குறைக்கு அந்த லதா வேறு டெல்லியில் அவனுடன் ரேஷ்மா என்ற பெண்ணை பார்த்தாலாம். இருவரும் அவ்வளவு நெருக்கமாக பழகினார்களாம். அவன் எங்கே அந்த வங்காள பெண்ணை இழுத்து வந்து இந்தம்மா உன் மருமகள் என்று சொல்ல போகிறானோ? எல்லாம் என் தலையெழுத்து. கடைசி காலத்துல என் பிள்ளைகளாலே எனக்கு துன்பம் வந்து சேர்ந்திருக்கிறது. இது வேறு புது கதையா? நல்ல பிள்ளைகள் அம்மா. ஆமாம் தம்பி. சின்னவன் சத்யாவுடன் வாழ்க்கை நடத்தினால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். என் கவலை எல்லாம் விஜய் வந்து என்னம்மா நீங்கள் இருந்தும் இப்படி செய்து விட்டீர்களே என கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? என்ன சொல்வது என்றே எனக்கு புரியவில்லை. இந்த சத்யாவை நினைத்தால் நான் எவ்வளவு வருத்தப்படுகிறேன் தெரியுமா? சில நேரங்களில் அவள் தனிமையில் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த கணமே அவள் கையை பிடித்து இழுத்துச் சென்று சின்னவனிடம் ஒப்படைத்து விட்டால் என்ன என்று தோன்றும். அந்த துணிவும் சீர்திருத்தமும் தோன்றிய கணமே மறைந்துவிடும். ஆக 4 பேர்கள் வாழ்க்கை சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். ஆமாம் தம்பி. அதனாலதான் விஜய் வந்து சேர்ந்தான் என்றால் ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் என்று பார்க்கிறேன். அவனோ கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கிறான். என் கவலையெல்லாம் அதுவரை சின்னவன் ஏதேனும் தவறு செய்துவிடக் கூடாதே என்பதுதான் என்ற கற்பகம் அம்மையாரின் கூற்று எவ்வளவு உண்மை என்பது 2 நாட்கள் சத்யா அனுபவித்துக் கொண்டிருந்தாள். இதற்கெல்லாம் ஒரு முடிவுதான் என்ன? பார்க்கலாம். என் கடைசி காலத்திற்கு முடிந்துவிட்டால் நிம்மதியாக போய் சேருவேன். பஸ்ஸில் ரேஷ்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த விஜய் நேராக டெல்லிக்கு போனால் அவனால் ரேஷ்மாவை சந்திக்காமல் இருக்க முடியாது. அவனை அவள் பார்த்து தன் அன்பால் வலை பின்னி விடுவாள். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே அவனால் பாழாகி இருப்பது போதாதா? இன்னும் ஒரு பெண்ணின் பருவ கனவுகளும் அவனால் கருகுவதா? இதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கட்டதான் அவன் டார்ஜிலிங்க்கு தன் டாக்டர் நண்பன் ராஜேஷை தேடி வந்திருந்தான். எத்தனை முறைகள் தன்னிடம் வந்து சிகிச்சை பெறும்படி விஜய்க்கு அவன் எழுதினான். கடைசியில் விஜய் மனம் வந்து புறப்பட்ட போது அவனே இல்லாமல் காலன் கைக்கு போய்விட்டானே. வாழ்க்கை என்பது அற்பமாகிவிட்டது. விஜயின் கண்களில் நீர் திரையிட்டது. எத்தனை நல்ல நண்பன் அவன். பள்ளியில் கல்லூரியிலும் BA முதல் ஆண்டு வரையில் அவர்கள் ஒன்றாக படித்தனர். பின் ராஜேஷ் மருத்துவ கல்லூரிக்கு சென்று விட்டான். இருந்தபோதும் விஜய்க்கு ராஜேஷிற்கும் இருந்த நட்பு அப்படியேதான் இருந்தது. ராஜேஷ் தான் விஜயை பற்றி உண்மையை அறிந்து சொன்னவன். அவன் கூற்றிலுள்ள உண்மையை உணர்ந்தபோது விஜய் அதிர்ந்து விட்டான். அன்றிலிருந்து மற்றவர்களிடமிருந்து நான் தனிப்பட்டவன், தனக்கு வாழ்க்கையே இல்லை என நினைக்க தொடங்கினான். பிறரிடம் பழகுவதையும் நிறுத்திவிட்டான்.
விஜய் நிறுத்திய போதும் ராஜேஷ் இவன் நட்பை விடுவதாக இல்லை. ராஜேஷ் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போதே சிகிச்சைக்கு வரும்படி விஜயை பலமுறை வற்புறுத்தி இருக்கிறான். விஜய் விடாப்படியாக மறுத்து வந்திருக்கிறான். பிறரிடம் சென்று தன் பலகீனத்தை காட்டிக்கொள்ள அவனால் முடியாது. பிறர் அவனை ஏளனத்தோடு அனுதாபத்தோடு பார்ப்பதை கூட அவனால் பொறுக்க முடியாது. இதன் பொருட்டே விஜய் தன் சிகிச்சையை தள்ளி போட்டே வந்திருக்கிறான். சத்யா இன்னும் காத்திருக்கிறாள், ரேஷ்மா வேறு தன்னை நேசிக்கிறாள் என்ற போது அவனால் தன் சுய கௌரவத்தை இழந்தாலும் பரவாயில்லை என்று இருந்தது. ஆனால் இப்பொழுது ராஜேஷ் இல்லை என்றாகிவிட்ட போது அவனாவது வேறு டாக்டரிடம் போய் சிகிச்சை செய்து கொள்வதாவது. சிகிச்சை செய்த பின் தான் தகுதியானவனோ இல்லையோ அது வேறு பேச்சு. முதலில் கௌரவத்தை விட்டு அவன் மருத்துவரிடம் தன்னை காட்டிக்கொள்வானா என்ன? இந்த நிலையில் பம்பாயா என்ன, டெல்லி என்ன, எல்லாம் ஒன்றுதான். முன்பின் தெரியாத ஊராக இருந்தால் தொல்லை விட்டது. தெரிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவனும் நிம்மதியாக இருக்கலாம், கழிக்கலாம். சத்யாவாவது ரேஷ்மாவாவது எப்படியோ போகட்டும். யாருக்கு யார் காவல்? விஜய் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் தன் பெற்ற அன்னையையும் மறந்து கல்கத்தா நோக்கி பயணமானான். அவன் அன்புக்குரிய அன்னை தன் கடைசி பயணத்திற்காக விடை பெறும் பொருட்டு அவனுக்காக காத்திருக்கிறாள் என்பதை அவன் அறியவில்லை. குறையுள்ள மனிதர்கள் எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த குறையை போக்கிக் கொள்ளும் துணிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது? குறையுள்ளவன் கோழையாக மாட்டான், அது இயற்கை. குறையுள்ளவன் என தெரிந்தும் அதை போக்கிக் கொள்ளாமல் தானும் கெட்டு தன்னை சார்ந்தவர்களையும் கெடுக்கிறானே, அவன்தான் முதல் தர கோழை.